ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரெட்மி நோட் 5 ப்ரோவில் ஆண்ட்ராய்டு 11 இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது நீங்கள் கண்டிப்பாக பூட் லோடர் அன்லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ரெட் வால்ஃப் ரெக்கவரி சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் TWRP இல்லைனா ஆரஞ்சு ஃபாஸ்ட் ரெக்கவரியும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரெக்கவரியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ நான் டேட்டாஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன், அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 ஃபைல் லிங்க் இருக்குது. ஒன்று கூகுள் ஆப்ஸோட ஒன்று, இன்னொன்று ஆண்ட்ராய்டு 11 OSோட ஃபைல் ஒன்று. ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 1 GB கிட்டத்தட்ட வரும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸான ஒரு ஃபைல் தான். இப்போ இன்ஸ்டால் ஆகின்னு இருக்குது. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். இது ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ண ஒரு ஓஎஸ். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். பூட் அனிமேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நிறைய மொபைலுக்கு இருக்குது. நான் ரெட்மி நோட் 5 ப்ரோவில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆண்ட்ராய்டு 11 ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த வீடியோ நான் வேணும்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ன்றது நான் ஒன்றும் டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸில் அபவுட் பண்ண போய் சிஸ்டத்துக்கு போயிட்டேன். அபவுட் பண்ண போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் செக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகிருச்சு. இன்னும் MI 12 ஆண்ட்ராய்டு 11 வந்துருச்சு. அந்த வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன்.